உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர் உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா. இன்றும் கூட தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்த தரிசனங்கள், அதில் தேவன் தம்மை பற்றி கொடுத்த தரிசனங்கள், அவைகளை சற்று பார்க்கலாம் என்று யோசிக்கிறேன். முதலாவது, தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது நேரடியாக அங்கேயே இருந்தார். அவங்களுக்கு எதுவும் தரிசனமெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நேரடியாக பிரத்யட்சமாக அங்கேயே அவர்களோட கூட இருந்தார். என்ன, அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட போது பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் வருவார், நேரடியாக வருவார். இரவு 12 மணி நேரங்கள், 12 மணி நேரம் பிசாசு வந்து இவன்கிட்ட பேசுகிறதுக்கு ப்ரொவிஷன், அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் அவனுக்கு தேவனை தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பிசாசை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல் தேவனை அறிந்து கொள்ளுகிற, அதாவது நேரடியாக உட்கார்ந்து பேசி அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு. அதே போல் பிசாசு பேசினாக்க அதை வேண்டான்னு சொல்லணும். ஆனாலும் அவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன, எதற்காக நம்மக்கிட்ட வர்றேன், அப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு, இந்த பிசாசை குறித்தும் நான் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கலையா? பிசாசு அவன் திருடனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமா இருக்கிறான். அதை தவிர வேறொன்றுக்கும் வரமாட்டான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு இயேசுவே சொல்கிறாரு. ஆனால் அதை காட்டிலும் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் நேரடியாக பிசாசோட கூட இருக்க வேண்டிய ஒரு அவசியம் அங்கே இருந்தது. அங்கே அவனுடைய தந்திர மந்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவனுடைய பொய்களையெல்லாம் அறிந்து கொண்டு அதோடைய முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பும் இருந்தது. அது செஞ்சு, அவன் சொல்கிற பொய்யை கேட்டு செஞ்சுதான் இல்லை. கர்த்தர் சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட்ற நாளில், ஏன்னா இவன் வருவேன், இந்த பிசாசு வருவேன், அந்த பழத்தை தின்னா நீ கடவுள் மாதிரி இருப்ப அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரிந்த விஷயந்தான். அதனால் நானும் இருக்கிறேன், பிசாசும் இருக்கிறான், உனக்கு யார் வேணும்னு கேட்கிறதா தானே அந்த சோதனை ஆதாமுக்கு வைக்கப்பட்டிருந்தது. நான் வேணுமா, பிசாசு வேணுமா? நான் உனக்காக இங்கே ஜீவ விருட்சம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஜீவ விருட்சத்தை வச்சுருக்கிறேன். அங்கே பிசாசுக்கு அடையாளமாக அங்கே நன்மை தீமை அறியத்தக்க அதோடைய கனிகளை புசித்தா மரணத்தை உண்டாக்கக்கூடிய, அப்படி அந்த மரம் பிசாசுடைய சார்பாக இருக்குது. அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி தானே செஞ்சுருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, பூமியில் அவன் தேவன் மூலமாய் கிடைத்திருக்கிற ஆளுகை, தேவனுடைய சார்பாக பூமியை ஆளக்கூடிய ஆளுகை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் அங்கே பிசாசையும் பார்க்கிறான். இவன் தேவனுக்கு விரோதி, தேவனை தள்ளிவிட்டு சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்று விரும்பியவன் என்றெல்லாம் அவன் பார்க்குறான். இப்பயே நம்மளை போட்டு தள்ளிட்டு பூமியெல்லாம் பிடுங்கிக்கிறதுக்கு, நம்முடைய அதிகாரத்தில் இருக்கிற பூமியை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னெல்லாம் அவனுக்கு தெரியாதுன்னு அநேக சபை மக்கள் கூட நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைங்கிற ஒரே வார்த்தை அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஒன்றும் இல்லைன்னு காட்டுது. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தர் எனக்கு வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு வேண்டாம், அவருடைய வார்த்தையை நான் மீறுறேன் அப்படி சொல்லி அவன் பிசாசு பக்கமாக போனதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் தேவனுக்கு விரோதியாக மாறுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு போனதாக, அந்த பழத்தை தின்னதாக நம்ம பார்க்க முடிகிறது.
அது வந்து நேரடியாக இதெல்லாம் கர்த்தர் வந்து மனுஷனோட கூட இருந்து பேசினது. பிசாசு எப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்வதற்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தார். எல்லா விஷயத்தையும் சொன்னார். இந்த வாரம் அவன் வர்றேன், அவன் சொல்கிறத கேட்டால் நீ செத்து போயிடுவ, நரகம் போகணும், நித்திய நரகத்துக்கு போகணும், எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் அவனுக்கு மறைபொருள் அல்ல. இது நேரடியாக கர்த்தர் வந்தது. ஆனால் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு கண்கள் திறக்கப்பட்டனது. அது என்ன கண்? பாவ கண்கள். இயற்கையில் பார்க்குற விஷயம் மாத்திரம் தெரியும், ஆவி மண்டலத்தில் இருக்கிற காரியங்கள் எதுவும் தெரியாது. அதனால தான் பாவிகளுடைய மனம் இந்த இந்த உலகத்தின் அதிபதி பிசாசினால் மனம் குருடாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆதாம் பாவம் செஞ்சப்போ கண்கள் திறந்ததுன்னா பாவ கண்கள் திறந்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய கண்கள், தேவனை காண்கிற கண்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற இருதயம் இல்லாமல் போய் அவன் ஆவிக்குரிய கண்களை குருடான நிலைமையில் அவன் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இப்படி குருடாக்கப்பட்ட நிலைமையில் தேவன் சில தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் நேரடியாக தான் வந்து பேசினார், ஈசாக்கிட்ட பேசியிருக்கிறாரு, யாக்கோபுக்கு தரிசனமெல்லாம் கொடுத்தாரு. யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அங்கே பரலோகத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறார், ஏணி இருக்கிறது, தூதர்கள் ஏறுகிறவர் இறங்குகிறவர்களுமாய் பார்க்கிறார்கள். அங்கே தரிசனம். அப்புறம் தேவனை பார்க்கறதுக்கு மட்டும், அதுக்கானது மட்டும் எடுத்துக்கிற வேறு நிறையா தரிசனங்கள் இருக்கின்றன. இங்கே மோசே ஒரு தரிசனத்தை பார்க்குறான். முட்செடி, பற்றி எரிகிற முட்செடி, அதிலிருந்து கர்த்தர் பேசுகிறாரு. அது தேவன் அக்கினியாக இருக்கிற, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு. அவர் பரிசுத்தர், நீதிபரர், நல்லவர் எல்லாத்தோடு சேர்ந்து பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருங்கிற வெளிப்பாட்டோடு வந்தார். யோசுவாக்கிட்ட கர்த்தர் வரும்போது ஒரு பெரிய சேனையின் அதிபதியாய் கர்த்தர் வந்தார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிட்டார். சரி, அதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அங்கே யோசேப்புக்கிட்ட கர்த்தர் வந்து தரிசனமாக என்ன கொடுத்தாரு? தன்னை பற்றி சொல்லலை. ஆனால் அங்கே வந்து உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வந்து பணிந்து கொள்வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் பேசினார்னு நம்பி அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எலியா எலிசா விஷயத்தில் என்ன தரிசனம்? எலியா எந்த தரிசனத்தை கண்டு ஊழியத்துக்கு வந்தான்? எலிசா எந்த தரிசனத்தை கண்டு ஊழியத்துக்கு வந்தான்? அவங்க நேரடியாக கர்த்தரை பார்த்ததுக்கான தரிசனங்கள் சொல்லப்படலை. ஆனால் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு அபிஷேகம் தந்து அவர்கள் மூலமாக பெரிய கிரியைகளை நடப்பித்தபடியாலே அது மூலமாக நமக்கு புரிகிறது. எலியாவை போல் 2 மடங்கு அபிஷேகம் வேணும்னு கேட்டு அங்கே எலிசா வேலை செய்தது தெரிகிறது. ஆனால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா ஒரு தரிசனத்தை பார்க்குறான். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், கீழே அவருடைய வஸ்திரத்தொங்களால் இங்கே பூமியில் அந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறான். அங்கே ஆலயம் புகையினால் நிரம்பினபடியால் அங்கே கர்த்தருடைய ஊழியர்கள் உள்ளே நுழைய முடியாமல் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்குறோம். அது தேவனை கண்ட காட்சி. எரேமியாக்கிட்ட கர்த்தர் பேசினார். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை அறிந்து கொண்டேன் அப்படியெல்லாம் சொன்னார். ஆனால் அவனுக்கு தரிசனம், அவரை பற்றி தரிசனம் கொடுக்கலை. எசேக்கியேலுக்கான அவரை பற்றி தரிசனம் வந்தது. அவர் ஒரு சேரியட்டில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி, அங்கே அந்த சேரியட்டில் அவர் சிங்காசனத்தில், அங்கே ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த காட்சி, அதை பார்த்தான். இப்படி தரிசனங்களை கண்டவர்கள் அதுக்கப்புறம் சாதாரண மனிதர்களாக இருக்கலை. அவங்க கர்த்தருக்கு பெரிய ஊழியத்தை செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவன் அல்ல, தேவனுடைய குமாரன், அவருடைய சாயல் ரூபமாய் மனுஷராக பூமியிலே வந்த ஒரு ஆள். அவர் வந்து சீஷர்களெல்லாம் பேசி தேர்ந்தெடுத்து நீங்கள் என்னுடைய பின்னே வாருங்கள்னு சொல்லி கூப்பிட்டாரு. தேவனுக்கு அவருக்கு வித்தியாசம் இல்லை. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படி போட்டிருக்கு. அப்போ அவர் வந்து குமாரனா,
ஆனால் தேவனுக்கு சமமாக இருந்து இங்கே சீஷர்களை தெரிந்து கொண்டு இத்தனை வருஷங்கள் இங்கே இருந்து அந்த வாழ்க்கையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்தார். அதை பார்க்குறோம் சீஷர்களுக்கு. அடுத்து பவுலுக்கு புரியலை. அவன் பாட்டுக்கு சபையை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் இயேசு அவனுக்கு தரிசனமானார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், என்னை துன்பப்படுத்துகிற, அதாவது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு போய் சொன்னார். அந்த தரிசனம், இயேசுவை பார்த்த அந்த தரிசனம். அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரும் அந்த மர்ருவ மலையில் இருக்கும்போது அவங்க ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. எலியாவும் மோசேயும் இயேசுக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. வானத்திலிருந்து சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அதாவது எலியா, மோசே அவங்க பிரசங்கிக்கிறது அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை இல்லை, இந்த இயேசுவுக்கு செவி கொடுங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட தரிசனங்கள் இவர்களெல்லாம் ஊழியத்திலே உறுதிப்படுத்தி இருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது. அதே சமயத்தில் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பெற்றுக்கொண்ட தரிசனம், யோவான் பெற்றுக்கொண்ட தரிசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் அவன் மனுஷகுமாரன் சபைகளின் மத்தியிலே உலாவுகிறவராய் ஒரு காட்சியை கண்டான். அது கொஞ்சம் பயங்கரமான காட்சி தான். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. முகம் சூரியனை போல பிரகாசித்தது. கண்கள் அக்கினிமயமாக இருந்தது. அவருடைய பார்வைக்கு தப்புற ஒரு காரியமும் கிடையாது. அவர் நீதி என் மார்க்கவசத்தை தரித்தவரா, வெண்கலத்தால் ஆன பாதரட்சைகள், வெண்கலமான பாதங்கள், அது நியாயத்தீர்ப்பை காட்டுகிறது. அதெல்லாம் உடையவராய் அவர் இருந்து உலாவி கொண்டிருந்த காட்சி. அது கொஞ்சம் பார்க்க பயங்கரமானது தான். யாருமே இயேசு கிறிஸ்துவ இந்த மாதிரி படம் போட்டு இது சபைகளின் மத்தியில் உலாவுகிற இயேசு இப்படி இருக்கிறாருன்னு ஒருத்தருமே படம் வரைஞ்சது கிடையாது. ஆனால் அது நமக்கு தெரிகிறது. இப்பொழுது யோவான் பெற்றுக்கொண்ட ஒரு தரிசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 2 அதிகாரத்துலேயும் போட்டிருக்கிற அந்த விஷயங்களை கவனித்தா நாம் ஓரளவுக்கு, அதாவது உண்மையிலே தேவன் பரலோகத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், எப்படி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் சுற்றிலுமாக இருக்கிற காரியங்கள் என்ன, அங்கே என்ன நடக்கிறது என்றெல்லாம் நாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பரலோகம்னு சொன்ன உடனே அங்கே நமக்கு தெரியும், பிசாசு பரலோகத்தில் போய் யோபு பற்றி குற்றஞ்சாட்ட போனான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. சரி, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். நமக்கு யோவான் பெற்ற தரிசனம், மற்ற எல்லா சீஷர்களை காட்டிலும் யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு பேர் வாங்கின ஆள். அதனால் அவனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளும் அதிகம். யோவான் சுவிசேஷம் மட்டும் இல்லை, 1, 2, 3 யோவான் அந்த நிரூபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் கூட யோவான் தான் எழுதியிருக்கிறான். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி சொல்லும்போது அது என்ன எழுதியிருக்கு, யோவானுக்கு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். திவ்ய வாசகன், திவ்யன்னா தேவனை போன்ற, தேவனுடைய வாசகன், அவருடைய காரியங்களை அறிந்து அவனுக்கு பெற்றுக்கொண்ட அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகன், தேவனை பற்றி எழுதியிருக்கிற வசனங்களை எழுதியிருக்கிற அந்த மனுஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த யோவானுக்கு தான் தேவனை பற்றிய வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்று அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இந்த மெய்யான ஒளி, இந்த வெளிப்பாடெல்லாம் யோவானுக்கு தான் கிடச்சிது. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை நோக்கி பார்த்து அப்படி சொல்கிறான் அவன். ஆதி முதல் நாங்கள் கேட்டதும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினால் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம், நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற
அப்படி பார்த்து சொல்கிறான் அவன். அதாவது நோக்கி பார்த்தானா, இவர் யாருன்னு நோக்கி பார்த்தானா, அவனுடைய மனசு அங்கே இருந்தது. அந்த தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்கு தேவனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, மோசைக்கும் தேவனை பார்க்கணுங்கிற ஆசை. உன்னுடைய முகத்தை கிருபை இருந்தால் எனக்கு முகத்தை பார்க்கட்டும்னு. அப்போ முகத்தை பார்த்து ஒருத்தனை உயிரோட இருக்க முடியாது. அதனால் முகத்தை மட்டும் மறைச்சிக்கிறேன், நான் போகிறப்ப என்னுடைய நாமத்தை நான் அறிவிக்கிறேன் அப்படி சொல்லி, அப்போ தேவனுடைய சாயலை அவன் கண்டான் அப்படின்னு ஒரு இடத்துல அவன் தேவனை நேருக்கு நேர் பார்த்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வைராக்கியமாய் அவருக்காக நிற்கிறவர்கள் அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் என்று இன்றைக்கு தரிசனமெல்லாம் சாதாரணம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வசனங்கள் மூலமாய் தேவன் இயேசுவை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை நாம் பார்க்கும்போது நம்ம பிதாவே பார்த்த மாதிரி, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்கிறாரே, இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து, அப்போ இந்த வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் தம்மை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் பைபிளில், அதையெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அது இயேசுவை காட்டுகிறது. இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை கண்டவன் அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம யார், எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நம்மையே நாம் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம முன்னணியில் வச்சு, அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷனில் முன்னுரையாக வச்சு பார்த்தாலும் கூட, இப்போ யோவானுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்தை அந்த வெளிப்பாட்டை நான் இப்போ வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. முன்ன எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. எவைகளுக்கு பின்பு, அதுக்கு முன்னாடி 3 அதிகாரத்தில், 2வது 3வது அதிகாரத்தில் அவர் சபைகளை பற்றி சொல்கிறார். முதல் அதிகாரத்தில் 7 சபைகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற மனுஷகுமாரன். அப்புறம் 2வது 3வது அதிகாரங்களில் எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியத்தீரா, அப்புறம் சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, அந்த 7 சபைகளை பற்றி அவர் எழுதிய காரியங்கள் இருக்கிறது. அந்த சபைகளுக்கு பின்னால், அதுக்கு பிறகு இப்பொழுது இவைகளுக்கு பின்பு சபைகளை பற்றி சொல்லிவிட்டு, சபைகளுடைய காலத்துக்கு பிறகு இதோ பரலோகத்தில் நடக்கப் போகிற காரியங்கள், இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே நான் பேச கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. எவைகளுக்கு பின்பு, அப்போ தான் காமிச்சிருக்கிறாரு சபைகளை பற்றி. அப்போ சபைகளுக்கு பின்பு நடக்க வேண்டிய காரியங்களை உனக்கு காண்பிப்பேங்கிறாரு. அப்போ இந்த 4வது 5வது அதிகாரங்கள் 2லையும் அங்கே யோவான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே ஏறிவான்றார். எப்படி ஏறி போனால் வந்தால் அதெல்லாம் தெரியாது. அங்கே பரலோகத்தில் இருக்க காட்சிகளை பார்க்குறான். அங்கே அவர் இனி நடக்க போகிற காரியங்கள்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் முடிய, அப்புறம் 21வது அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமி, அதோடைய தொடர்ச்சி 22வது அதிகாரம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்கள்லேயும் இனி வரப்போகிற காரியங்கள் அதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னாரு, அப்புறம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார்னாரு. அப்புறம் இடையில இருந்த அந்த தூதர்களுடைய காலம் பைபிளில் நமக்கு சொல்லப்படலை. அதில் தான் லூசிஃபர் பிசாசாக மாறினது, அவன் கீழே அப்புறமா தள்ளப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா கர்த்தர் மனுஷனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்குனது, அவனை கெடுக்கிறதுக்கு பிசாசு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த போது அதுக்கு பின்னாடி இருந்த காலமெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ சபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். சபை இப்போ திடீர்னு ஒரு நாள் ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். எதிர்பாராத விதத்தில் திருடன் வருகிற விதமாய், திருடன் நான் சொல்லிட்டா வர்றேன், எப்போ எத்தனை மணிக்கு வர்றேன்னு அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வருவாராம். ஆனால் அந்த காலங்களை நம்ம நிதானிக்க முடியும்னு சொல்கிறார். இப்போது நம்ம அந்த காலங்களை நிதானித்து தான் ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்தில் இயேசுவானவர் சபையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் நிதானிக்கிறோம். அதாவது இன்னும் 20 வருஷம் ஆச்சா, சரி ஓகே, 15 வருஷத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸாக வச்சுக்கோங்க. 5 வருஷம் ப்ளஸ் 5 போட்டால் 20 வருஷம், மைனஸ் 5 போட்டால் 10 வருஷம். அவ்வளவு சீக்கிரமாக இயேசுநாதர் வந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா நாட்டு நடப்பு எல்லாவற்றையும் உலகெங்கும்
எல்லா உலகளாவிய நாட்டு நடப்புகள் செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்கும்போது அந்த இயேசுடைய வருகையின் போது பூமி எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். அதில் விசேஷமாக அந்த கம்ப்யூட்டரும் எல்லாருக்கும் நம்பர் கொடுக்கறதும், இவங்க அந்த கம்ப்யூட்டர் நம்பரில் அது இல்லைன்னாக்கா விற்க வாங்க முடியாதபடி பண்ணுறதும், இது எல்லாம் நடந்துருச்சு. அந்த அறிவியல் முன்னேற்றங்கள் எவ்வளவு தீவிரமாக வளர்ந்துருச்சுன்னு பார்க்குறப்ப இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த காரியங்கள் வந்தாச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது என்னென்னா எருசலேமில் தேவாலயம் கட்டணும். அது என்னமோ கட்டுறோம்னு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆளுங்க. இந்த கட்ட போகிறோம்னு அதுக்கு கட்டினா ஏதோ இன்டர்நேஷ்னலாக ஒரு பிரச்சனை வந்துருமேனு பேசாமல் இருக்கானுங்க. இல்லாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். அங்கே பயன்படுத்துறதுக்கு தேவையான அந்த சிவப்பு கடாரி அது மாடும் அது கொண்டு போய் வச்சுட்டானுங்க. அதெல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க. எல்லாம் மாடல் ரெடி பண்ணிட்டாங்க. இடம்தான் இப்போ தெரில. அங்கே அந்த ஒரிஜினலாக அங்கே இருந்த இடம்னு சொல்லி போட்டிருக்கேன். அதில் இப்போ ஒரு மசூதி ஒன்று நிற்கிது. அதை இடிச்சுவிட்டு அங்கே கட்டுறதா இல்லை பக்கத்தில் ஒரு இடத்துல கட்டுறதா, இதுதான் இப்போ அவங்களுடைய பெரிய கேள்வியாக இருக்குது. அது அவங்களுக்கு பதில் கிடைக்கல. அது ஏதாவது ஒரு நாளில் பதில் வரும். எப்போவா ஒரு சமாதானம் வருமா? எப்போ இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை 7 வருஷ உடன்படிக்கை வருமா? அந்த வாக்கில் அங்கே ஆலயத்தை கட்டுறதும் சரி, ஈராக்கில் பாபிலோன் பட்டணத்தை கட்டுறதும் சரி சேர்ந்து நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அல்லது பாபிலோன் பட்டணம் கட்டுறது கொஞ்சம் முன்னாடியே நடக்கலாம். அந்த 10 நாடுகள் கூட்டணி வந்த உடனேயே இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு அடையாளம், அதுன்னா பாபிலோன் தானே. பாபேல் காலத்திலிருந்து இருக்கிற பாபிலோன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் தானே. அந்த பாபிலோன் பட்டணத்தை கட்டணும்னு சொல்லி இவங்க எல்லாம் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காசு இல்லை. ஆனால் 10 நாடுகள் கூட்டணி சேர்ந்தால் கட்ட முடியும்னு தெரியுது. 10 நாடுகள் கூட்டணியை பற்றி பைபிள் பேசுது. இப்போ இருக்க யுத்தங்களெல்லாம் பார்க்குறப்ப இந்த பாலஸ்தீனியர்கள் 10 நாடுகள் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்போடு சேர்ந்து இந்த அவங்க பாபிலோனை கட்டுறது, இவங்க தேவாலயத்தை கட்டுறது, அது அவ்வளோதானே. அது எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ உலகம் போகிற வேகத்தை பார்க்கும்போது 15 வருஷமோ 20 வருஷமோ, ரொம்ப போனால் 15 வருஷம்தான் என்னுடைய கணக்கு. அதுக்கு மேலே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கங்க, அப்படி தான் சொல்லுவேன் நான். சரி, இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த சபைகளுக்கு பின்னாடி நடக்க போகிற காரியத்தை பற்றி கர்த்தர் யோவானுக்கு சொன்னது. அந்த காட்சியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. உடனே ஆவிக்குள்ளானேன். என்ன நானா ஆவிக்குள்ளானேன்? இப்போ ஆவியில் அபிஷேகத்தில் நிறைஞ்சாதான் தரிசனம் கிடைக்கும், தேவனை பற்றிய வெளிப்பாடு கிடைக்கும்னு நல்லா தெரியுது. இது பெந்தகோஸ்தை வட்டாரத்துக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனாலும் தேவையான அளவுக்கு பெந்தகோஸ்தை வட்டாரத்தார் பரிசுத்த ஆவியில் நிரம்பலைங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. தேவையான அளவுக்கு பரிசுத்த ஆவியில் பெந்தகோஸ்தை வட்டத்தார் நிரம்பலை. அந்த பெந்தகோஸ்தை நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ பெரிய அற்புதங்கள்லாம் நடந்து அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். எல்லாருக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளே தங்கியிருக்கிறார். வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார், ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாகிறது. இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டுமோ அதில் நிரம்பலைங்கிறது தானே இப்போ குறைவு. சரி, அதை நமக்கு தரிசனத்தில் கொடுக்குறாரு, பார்க்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வானத்தின் மேல் ஒரு சிங்காசனம் வீற்றிருந்தது. ஒரு சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. தேவன் தான் பேசினார், வானவில்லை ஏற்படுத்துவேன்லாம் சொன்னார். அதுதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருன்னு நமக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் மேல் பொன் முடி சூடி, பொன் கிரீடம் சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் அந்தந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன்.
அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. 7 ஆவிகளாகிய அக்கினி தீபங்கள். அந்த 7 ஆவிகள், சரி, ஒரு நம்பர், பூரணம்னு சொல்லுவாங்க 7. சரி, அது பூரணமாக இல்லை, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். 7 அக்கினி தீபங்கள், 7 ஆவிகள், 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் ஒன்று இருந்தது. கண்ணாடி கடல், கண்ணாடி கடல். அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. இப்போ சிங்காசனம்னா சிங்காசனத்தை சுற்றி 4 பக்கத்தில் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள், முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இதெல்லாம் நிறைய பெந்தகோஸ்தே வட்டத்தில் பிரசங்கித்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதில் ஒன்றும் நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு செட்டைகள் உள்ளவைகளும், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 6 செட்டைகள், சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி சொல்லி கொண்டிருந்தன. அப்போ தேவன் எப்படி துதிக்கப்படுறாரு? இருந்தவரும் இருக்கிறவரும் இனி இருக்கிறவருமாகிய வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வின்றி. அப்போ அவர் நல்லவர் வல்லவரெல்லாம் ரொம்ப சொல்லப்படல, பரிசுத்தருங்கிறத தான் துதிக்கு ஏற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்குறோம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது அவைகளெல்லாம் தேவனுக்கு கன மகிமையை ஸ்தோத்திரத்தை செலுத்துதான். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள். அப்போ அவங்க ஒரு காட்சி, பரலோகத்தில் சிங்காசனம், அதில் ஒருத்தர் வீற்றிருக்கிறார். அவர் இப்படி பத்மராகம் மரகம் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி 7 தூதர்கள், 7 அக்கினி தீபங்கள், 7 ஆவிகள், அங்கே அக்கினி கடல், 24 மூப்பர்கள் சிங்காசனத்தில், அங்கே 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வின்றி துதிக்கிற. அப்போ 24 மூப்பர்களும் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்னு சகலமும் உமது மூலமாய் உண்டாயிருக்கிறது. அது என்ன போட்டிருக்கு? உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது என்றார்கள். சகலமும் கர்த்தருடைய சித்தத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவைகள்னு இந்த 24 மூப்பர்களும் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். இந்த காட்சியை மனசில் வச்சுக்கோங்க. அதோடைய தொடர்ச்சி 5வது அதிகாரத்தில் வருது. அடுத்த செய்தியில் நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆக இந்த காட்சி பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற காட்சி. சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள், அவை எப்படி துதிக்கின்றன, 24 மூப்பர்கள் எப்படி துதிக்கிறார்கள். அங்கே முன்னாடி இருக்கிறதான 7 ஆவிகள், அது அக்கினி தீபங்கள், அங்கே கண்ணாடி கடல், அங்கே இருந்த கண்ணாடி கடல் பற்றியெல்லாம், அதை பற்றியெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியாது. ஏதாவது சரி தெரிகிறப்ப சொல்லிக்கலாம். ஆக இந்த காட்சியை நமக்கு முன்பாக வரக்கடவுது. நீங்களும் அதாவது இப்படிப்பட்ட காட்சியை நம்ம காண முடியாதா? நம்ம கர்த்தரை தேடுற மனசு, மோசே கர்த்தரை தேடுனா அவரை பார்த்தான்னு போட்டிருக்கு. அதனால் நம்ம பார்க்க முடியாததல்ல, நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் அதை கர்த்தரை நாடுகிற தேடுகிற இருதயமாக இருந்தால் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, காட் bless யூ.